உன்னாலதான் நான் கேமே தோத்தோம். அதுதான் ரிவெஞ்ச் கேட்டிருக்கோம்ல. ரிவெஞ்சில் நான் வின் பண்ணிடுவேன். ஏன்டா ஹரிஷை கூட இருந்தால் பார்த்துருக்கேன், எழுத்து நின்று பார்த்தது இல்லையே. எதுக்குடா சண்டை போடுறீங்க இப்போ? அந்த ரிவெஞ்ச் ரொம்ப நாளா கேட்டிருந்தோம்ல. கேட்டலாம் எங்க இரு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லு. எல்லாரும் வந்து ரிவெஞ்ச் எடுங்க, ரிவெஞ்ச் பண்ணுங்க, 2 பேரும் கூட போட்டி வைக்க சொல்லிருக்காங்க. ஆமா, அப்ப ஸ்டார்ட் பண்றா. பண்ணிடலாம்டா, பண்ணிடலாம். புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ரெண்டு முட்டாளுங்களை வச்சுட்டு வீடியோ எடுத்து 2 பேருமே வேஸ்ட்டுங்க. ஓகே குட் அஸ்வின் குட் தான். நீங்க வேற லெவல்னா எதுக்குடா அழிச்சிட்டு அப்படியே இருக்கட்டும். நான் மூட்டோட முடிச்சிடலாம். வா புரியலடா. அதான் கேள்வி. அதான் நல்லா யோசிங்க. போடு எனக்கு தெரியல. எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுருமா? அதுக்கு மேலேயோ தெரியல எனக்கு. போடு 246. ஸோ இதில் வந்து மொத்தம் 3 ரவுண்ட் இருக்க போகுது. பெஸ்ட் ஆஃப் 3 ஓகேவா? அது 2 ரவுண்ட் ஜெயிச்சிங்கன்னா வின்னர். யாரு ஜெயிக்கிறீங்க அதான் வின்னர். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட் பண்ணா 3 ரவுண்ட் வின் பண்ணா அந்த ரவுண்ட் ஜெயிச்சாலே பிரச்சனை உனக்கு தெரியும். 2 ரவுண்ட் தான் விளையாட போறோம், 2 ரவுண்டும் ஜெயிச்சிருவேன். உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுர நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. ரவுண்டும் ஜெயிச்சிருவேன். ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஜாலியான ஒரு நார்மலான ஒரு கொஸ்டின். அது வந்து யோசிச்சு தான் சொல்லணும். நல்லா யோசிச்சு சொல்லணும். அதாவது ஒரு ட்ரிக்கான கொஸ்டின் இப்போ நான் கேட்க போறேன். ஓகே ரெடியா? ரெடி? ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க முன்னாடி வந்து ஒரு பவுல்ல 6 ஆப்பிள் வைக்கறாங்க. ஓகே, ஏன் முன்னாடி பாரு. இது ஜோக்கு, அடக்கூடாது, சிரிக்கணும். அதுல வந்து 4 ஆப்பிள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா மீதி எத்தனை ஆப்பிள் இருக்கு உங்ககிட்ட? இங்க எது எதுன்னு தெரியல. சொல்லு. 6 ஆப்பிள் 4 ஆப்பிள் எடுத்துட்டா மீதி 2 ஆப்பிள் இருக்கும். 6மே இருக்கும். 6மே இருக்கும். தப்பு. மீதி இருக்கிறது எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 4. நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்? 4 எடுத்துட்டா மீதி எத்தனை இருக்கோ உங்ககிட்ட. நான் அதுக்குள்ள நீ போட்டுட்டேன். நான் கொஸ்டின் ரிவைஸ் பண்ணி பாருங்க. சொன்னல, ஒரு பவுல்ல 6 ஆப்பிள் வைக்கறாங்க. அதுல வந்து 4 ஆப்பிள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா மீதி எத்தனை ஆப்பிள் இருக்கு உங்ககிட்ட? உங்ககிட்ட நல்லா கவனிங்க. இன்னும் 2 முட்டாளுங்களை வச்சுட்டு வீடியோ எடுத்து 2 பேருமே வேஸ்ட்டுங்க. ஓகே கிராமட்டிக்கல் क्वेश्चन கேக்குறா. என்ன சொல்றேன்னா, இப்போ இப்பவே கை குத்துட்டு ரிவெஞ்ச் வேணாம், போயிடலாம். हाथ उठाई तो खून आएगा, पहले भी किया, समझा? शांति शांति. போடுற. ஓகே, ரெடியா? ரெடி. ஒன்னு வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிட்றோம், ஆனா தண்ணி கொடுத்தா செத்துரும். புரியலடா. அதான் கேள்வி. அதான் நல்லா யோசிங்க. போடு எனக்கு தெரியல. எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுருமா? எதை கொடுத்தாலும் அது எடுத்துக்கும், ஆனா தண்ணி கொடுத்தா மட்டும் செத்துரும் அது. அரே பவான் பச்சா. அரே பவான் கான்ஃபிடென்ட்டா போறான்டா. இப்போ மட்டும் உள்ளது இதெல்லாம். இப்போ மட்டும் கடி ஜோக்கெட்னு இருக்கு. கடி ஜோக் இல்லடா இது. எதை கொடுத்தாலும் எடுத்துக்குமா? இது வந்து எதை கொடுத்தாலும் எடுத்துக்கும். தண்ணி நார்மலா தண்ணி கொடுத்தா அது செத்துரும். என்னடா இது? பதட்டமா இருக்குடா டீ. இப்போ பாரு, உனக்கு தெரியுமா இல்லையா? ஒரு க்ளூ கூட கொடுக்குறேன். டீ. கரெக்ட். ஃபயர். குட் அஸ்வின் குட் தான். நீங்க வேற லெவல்னா. ஓகே தம்பி, இங்க பாரு. அடுத்த கொஸ்டின் ஒரு லேடி 50 அடி லேடர் ஏணி, அதுல இருந்து கீழே விழுந்துறாங்க, ஆனா அடிப்படல. ஏன், எதனால அடிபட்டிருக்கு அப்படின்னு யோசிங்க. அது வந்து மொக்க ஜோக் இல்ல, இது ஜோக் இல்ல, லாஜிக். ஓகே, 50 அடி லேடர்ல இருந்து கீழே விடுறாங்க, பட் ஆனா அடிப்படல. இதெல்லாம் நீ ஃபைனல் ரவுண்ட்ல வச்சுக்கணும். ஃபைனல் ரவுண்ட்ல இருக்கலாம். ஸ்டார்டிங்கே உங்களுக்கு அந்த ஒரு பயத்தை காமிச்சாதான், இன்ன கலர் சட்டை போட்டுன்னு இருக்க, மேல இன்ன வானத்துல என்ன தெரியுது, நீங்க என்ன நாலு அதெல்லாம் கொஸ்டினா. லேடி 50 அடி லேடர்ல இருந்து விடுறாங்க, அடிப்படல. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். என்னடா
சரி சும்மா சொல்லி விடுவாங்க மைனஸா இருக்கு. ஏரி மேல ஏறி அப்படியே உன்ட்டாங்க மாடியில. லாஜிக்கா என்ன லாஜிக்கா இவன் மாடியில தான் ஏணி வைக்கணும். இப்ப செவுத்துல சாஞ்சி வேற ஏதோ மாட்டுறதுக்கு அவங்க அந்த ஏணியில ஏறிட்டாங்க. நான் சொல்றேன் தண்ணியில விட்டாங்களா தப்பு. மெத்தையில விட்டாங்களா? தண்ணியில எப்ப ஏணி போட்டு நிப்பாங்களாடா? என்னடா அப்ப அப்படி பார்த்தா நான் சொல்றதே கரெக்ட் தான். இப்போ நார்மலா சொல்றேன். இப்ப இதே இடத்துல ஏணி வந்து செவுத்துல போட்டு வச்சிருக்காங்க. என்ன 50 அடி ஏணி அது மேல இருந்து கீழே விட்டாங்க. அவ்வளவுதாங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் வேலைக்கு ஆகுதுங்க. தெரியலடா. ஏன்னா ஒண்ணு தெரியுமா? ஏன்னா அவங்க நின்னது வந்து கடைசி படியில 50 அடி ஏணி மேல நின்னாங்க. ஏணியில எத்தனை ஸ்டெப்லாம் சொல்ல கடைசி படியில நின்னாங்க. ஓகேவா? இதுதான் ஆன்சர். நல்லா யோசிக்கணும். ஓ இப்படி ஓகே. இதேதான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கோ சொன்னா. கேளு 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 கேளுடா. வரண்டா உங்களுக்காக ஈஸியா நீ ஈஸியா ஆன்சர் சொல்ற மாதிரி நான் எழுதி வச்சிருக்கேன். கஷ்டமா கேளு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ரெடி? எது ஏறிட்டே போவோம் ஆனா இறங்காது? ஏய் எறா என்னடா தெரிஞ்ச மாதிரி எல்லாம் போடுறீங்க? எனக்கு தெரியும்டா. ஏய் தெரியலண்ணா அந்த சைடு போட என் முன்னாடி போட்டுன்னு இருக்கா. வயசு கரெக்ட். தெரியுமா? சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க அடேங்க அப்பா அப்படி அப்படிதான். கேளுடா. நீ இதை பாரு அவன் இந்த கோடு தான். இதை தாண்டி அவன் போடக்கூடாது. இது கூட அடிச்சுவீங்க. ஆமா அவன் பாரு அவன் ஆன்சர் தெரியல நீ எம்பக்கம் போட்டுக்கிட்டே இருக்கான். இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது. ஓகே ஈஸி. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெடி? ஃபிங்கர் ஆன் த பாட்டில். ரெடியா? எந்த பொருள்ல ஹோல்ஸ் நிறைய இருக்கும்? ஹோல்ஸ் நிறைய இருக்கும் அந்த பொருள்ல. வாட்டர் நல்லா ஹோல்ட் பண்ணும். புரியல. அதாவது தண்ணி நான் புடிச்சு கொண்டாது ஹோல்ஸ் இருந்தாலும் தண்ணி வெளில போகாது அதை விட்டு. ஏய் சனியனே நின்னு போல. இப்போ நம்ம தண்ணியா ஏய் நீ ஆன்சர் சொல்ற வரைக்கும் சொல்லிட்டே இருப்ப போல. நான் தண்ணி அதுல ஸ்பாஞ்ச் அது ஆமா இருக்கும். பண்ணுங்க செக் வைப்போம் பாரு. எங்க வைப்போம்னு தெரியாது அந்த இடத்துல வைப்பேன். வேஸ்ட். கேளுடா. ரெடியா? இதுவும் ஈஸி. எந்த பொருளுக்கு கழுத்து இருக்கும் ஆனா தலை இருக்காது? இந்த கழுத்து இருக்கும், கழுத்து நெக் இருக்கும் ஆனா தலை இருக்காது. உயிரினமா லிவிங் திங்ஸா லிவிங் திங்ஸா? ஏய் அப்படிலாம் கேட்காது. கேள்வி மட்டும் ஆன்சர் கழுத்து என்ன இருக்கு போது பைத்தியக்காரா? அது நம்ம கழுத்துன்னு சொல்ல மாட்டோமா. இப்போ தேங்காய்க்கு கண் இருக்கு அது கண்ணாது. நெக்குடா நெக்குன்னா என்னது? ஏய் என்ன நீங்க அவனுக்கு ஆன்சரே சொல்லி கொடுத்துருவா போல. நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். எனக்கு தான் இந்த ஆடிட்டு இருந்தா கணக்கிறேன். நிக்கணும் ஸ்டெடியா நிக்கணும். ஆடிட்டு அவன் தான் போட்டான். ஏய் அல்ல பாக்க கன்ஃபார்ம்ல சொல்லு. நெக்லஸ்ல நெக் இருக்குப்பா. நெக்லஸ்ல நெக் இருக்கு. எங்க நெக் இருக்கு? நெக் அத வேர்ட்ல இருக்குல. நெக்லஸ் நெக் தலை இருக்காதா? அதான் கழுத்து வேற சொல்லியோ. சொல்லு நீ சொல்லு. இது அவன் சொல்லிட்டான். தப்பு. கழுத்து இருக்கும் தலை இருக்காது. அதுதானே அது. என்ன இவ்வளவு நேரம் பாட்டில் நெக்குன்னு வாங்கல. எனக்கு தெரிஞ்சு நான் நெக்லாம் சொல்ல மாட்டேன். நான் பரவாயில்ல நெக்லஸ் கொஞ்சம் லாஜிக்கா நெக் இருக்காதுல்ல நெக்லஸ் அப்படின்னு நினைச்சேன். நானும் தவளம் தானே நினைச்சேன். இது ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் இல்ல பாய்ஸ். எந்த மாசத்துல 28 நாள் இருக்கும்? தெரியாதம்மா. ஜனவரி பிப்ரவரி எல்லா மாசத்துலயும் 28 நாள் இருக்கும். ஆமா. இவனை போட விட்டுருக்கலாம் போலே. சாரி தப்பா சொல்லிட்டேன். 3 ரவுண்ட் பாட்டில் மலைக்குதுப்பா. என்னாச்சுடா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணிருக்கேன். இப்போ செகண்ட் ரவுண்ட். ரெடியா? செகண்ட் ரவுண்ட் வந்து இரு இது வந்து ஒரு நிமிஷம்டா ஃபைனல் ரவுண்ட்னு சொல்லிட்டு சொல்லு எதா இருந்தாலும். இது எங்களை பொறுத்தவரை செகண்ட் ஃபைனல் ரவுண்ட்னு சொல்றா. என்ன ஃபைனல் ரவுண்ட் மாத்திக்கோ. गाइस ஃபைனல் ரவுண்ட். என்ன சிட்டி ரொம்ப டயர்டா இருக்கா? நைட்லாம் தூக்கமே இல்லை, ஒரே பாடி பெயினாக இருக்குது. முதல்ல பெட்டை மாற்றணும். பெட்டா? ஆமாம் சார்.
என்னண்ணா இது? சட்டி இதான் எம்மா மேட்டர்ஸ். இது வந்து பார்த்தனா ஒரு ஜெர்மனோட பிராண்டு. இதுல நீ தூங்குனேன்னு வச்சுக்க எப்பவுமே உன் பாடி டெம்பரேச்சரை கூலிங்காவே வச்சுக்கும். இந்த மேட்டர்ஸ்லாம் ஏர் டைட் பேக்கேஜிங் பண்ணி தான் நம்மளுக்கே அனுப்புறாங்க. பேக்கேஜை ரிமூவ் பண்ணும்போது பெட்டுக்கு டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்னு இவங்க சேஃப்டி நைஃபுமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்டர்ஸ்க்கு அவங்க 15 இயர்ஸ் வாரண்டியுமே தராங்க. இந்த மேட்டர்ஸ்ல 6 லேயர்ஸ் இருக்குது. ஸோ நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கும். இது மோஷன் டிரான்ஸ்ஃபரை ரெடியூஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நிம்மதியா தூங்கலாம். கம்மியான டைம் தூங்குறவங்க, அது மட்டும் இல்லாம பெட்டை ஷேர் பண்றவங்க எல்லாத்துக்குமே எம்மா மேட்டர்ஸ் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இதுல மெமரி ஃபோம் இருக்கு. ஸோ நல்ல பேலன்ஸ்டாகவும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். இதுல ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்ட் ஷிப்பிங்கும் இருக்குது. நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. சட்டி இவங்க வெப்சைட்ல சேல் போயிட்டு இருக்குது. நீ பொங்கல் 55ங்கிற கோடை யூஸ் பண்ணன்னு வச்சுக்க அடிஷனலா டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல 15 இயர்ஸ் வாரண்டியும் இருக்குது. நீ 100 டேஸ் இந்த மேட்டர்ஸை யூஸ் பண்ணிட்டு உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க ஃப்ரீயா ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது இது வந்து படம், அதாவது மூவி சம்பந்தப்பட்டது. அள்ளிடா. மூவிஸ் வேற, அது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ணன் தான் படத்துல தான் நடிக்கிறாரு, கரெக்டாக சொல்றாரு. நான் இப்போ டைலாக் சொல்லுவேன், அது எந்த படத்துல இருந்து சொல்லுவேன். கொலை காண்டுல இருக்கேன், கொல்லாம விட மாட்டேன். இது நிறைய படத்துல விஜய் சார் சொல்லுவாரு. இந்த படத்துல வரும், அது பேர் என்னது, சர்க்கார். தப்பு. வருமானம் அதுல வரும்லடா. தப்பு. லாஸ்ட்ல லைவ் போட்டுக்கிட்டே சொல்லுவாரு. இல்ல எங்க லைவ் போட்டு எங்க சொல்லுவாரு? அதுல ஒரு பேட் வேர்டும் வரும். சரி சொல்லு. சொல்றேன். போக்கிரி. கொலைகாரன் எங்கடா வரும்? போகல. போகிரிலடா. சரி என்ன சொல்லு முழுசா சொல்லு. நான் பண்ண ஆக்ஷனோட பண்ணு. நான் சரி அவங்க அப்பா எப்ப தெரியுமா அப்ப சொல்லாம போன்ல. சரி, எனக்கு ஒரு டவுட்டு, ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு டவுட்டு. இந்த டைலாக் ரஜினி அவர் சொல்லிருக்க மாட்டாரா? மாவன கொலை காண்டுல இருக்கேன். எனக்கு தெரியல, கேட்கிறேன். இவனுக்கெல்லாம் இத்ததுக்கு ஒரு சொல்றானுங்க. தட்டி விட்டானா. இல்லடா. ஏய் சொல்றா. எதுக்கு நீங்க 2 பேர் போட்டு இருக்கீங்க? இல்ல சரி சொல்றா. சொல்லு. காலா இல்ல, தப்பு. காலாடா. காலா இல்ல. முதல்ல இது நீ போடாதீங்க, இருங்க. அந்த கொஸ்டினே போங்க, போச்சு போங்க. என்னடா பண்றீங்க 2 பேரும்? ஒவ்வொரு படப்பையில சொல்லிட்டு திரும்பி போட்டுக்கிறீங்க. நானே சொல்றேன். வரா. பேட்டை. கொல்ல அது கரெக்ட். பேட்டை கரெக்ட். வெரி குட். இதுலயும் சர்க்காரியும் விட்றா வாடா. அது நான் அந்த மாடுலேஷன்ல பேசுறேன். விஜய் பாயிண்ட் கூட நீ வேணாம். நீ அந்த மாடுலேஷன்ல பேசுன, அந்த பேசுன, இந்த பேசுன சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ. ஓகே சாரி மக்களே. 1 கோடி நீ பார்த்த. நீ பார்த்த என்னடி வாய்ஸ் இது? கரெக்ட். வருத்தப்படாத வாலிப சங்கம். கரெக்ட். அந்த டைலாக் தப்பு. 1 கோடி இப்பு. அது வந்து 1 கோடி சொல்லலாம். 1 கோடி. அதுதான் அந்த இதோட நான். ஓகே. இஸ்கி இஸ்கென்றா கேட்கிறது, எனக்கும் இஸ்கு என்கிறதான் கேட்கிறது. 5 4 3 2 கரெக்ட். என்னது என்ன டைம் பண்ண என்னதுன்னு அந்த கேப்ல யோசிச்சு சொல்ல அந்த யோசிக்க வந்து முன்னாடி. ஐயோ ஃபிளிப் த பாட்டில் வர மாட்டேங்குது. வாய மூட குரங்கு. 5 4 கரெக்ட். நாளை வின் பண்ணேன்னு வச்சுக்கேன் கொடுக்க மாட்டேன் டைம்லாம். ஓகே, இப்போ மூவி ஸ்டோன் முடிஞ்சிச்சு. ஓகே ரெடி. இப்போ வந்து 3rd ரவுண்ட். நான் சொன்ன மாதிரி ஜிகே क्वेश्चन இருக்கு போது. ரெடியா? ஓகே. எந்த ஆர்கான் நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணுது? எல்லாம் திரும்ப போடுறாங்க. நானே இந்த क्वेश्चन பார்த்து எனக்கு ஆன்சர் தெரியுது. லிவர். சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். தப்பு. பைத்தியக்காரா. திரும்பி நான் தான் போட்டேன். அதான் சொல்லு டக்குன்னு. 5. எந்த ஆர்கன் வந்து ஏய் क्वेश्चन 4 3 ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்றா கிட்னிடா. கரெக்ட். கிட்னியா? சும்மா ஃப்ளூக்ல எடுத்து விட்டனால அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணா அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கா? இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் நான் வேற. இதேமா. அடுத்த क्वेश्चन. போச்சு போல. நம்ம உடம்புல எத்தனை போன்ஸ் இருக்கு? அது 236. கரெக்டா இல்லையா? தப்பு. 246. தப்பு. தெரியலடா. போடுங்க. ஆனா கிட்டதானே. ஃபர்ஸ்டும் லாஸ்ட் நம்பரும் கரெக்ட். நடுவுல உள்ளதுதான் தப்பு. யோசிச்சு அப்போ போடு. 56 இருக்கும் சக்தி. 226. தப்பு. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சொல்லு. ஏய் சைலண்டா இரு. 256. தப்பு. ஏய் கண்டுபிடிச்சிட்டடா.
ஐயோ அதுவுமே திரும்பி குழம்புது. ஏய் சரி சரியான தண்டமா இருக்கும்டா. நீ ஒன்று சொல்லு, நான் ஒன்று சொல்லிடுறேன். 237. 246. 237. 226. 256. வெயிட் பண்றான், நான் நேர்ல வரேன்டா. 206. கரெக்ட். எங்க போன சின்ன வயசுல படிச்சது இல்லையாடா? நான் என்னதெல்லாம் இல்லடா, நான் என்னதெல்லாம் இல்லைங்க. என்னதுல நானுமே என்னதுல படிச்சதை வச்சு சொல்றேன்டா. நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாது. மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லடா இது. இதே நீ நட்டு போல்ட்டை பத்தி கேட்டுதான் நான் சொல்ல போறேன். எனக்கு வந்து கிரெடிட் டெபிட்டை பத்தி கேட்டீங்கன்னா நானும் சொல்லுவேன். அதுக்குன்னு கேட்டது தெரியாது. கேட்வே ஆஃப் ஓகே கேட்வே ஆஃப் இந்தியா எந்த ஒரு இல்ல நான் சொல்ல ஏய் கேட்வே நீ ஆஃப் சொன்னதால நிறுத்தி நான் பதில் சொல்றேன். கேட்வே ஆஃப் இந்தியா எந்த ஊர்ல இருக்கு? என்னடா இது போடா. ஏதோ ஒன்று இருக்குதுப்பா. 5 மும்பை. ஏய் மக்களே எனக்கு புரியல மக்களே, எனக்கு புரியவே இல்லை மக்களே. எனக்கு அப்படியே நிறுத்தி வந்தாலும் சொன்ன. நீ கொஸ்டின் சொல்லு நான் கேட்டேனா? அவ்வளோதான் இந்த சாரி. நீ என்ன இது என்ன புரியவே இல்லை எனக்கு. எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வச்சு நான் ஆன்சர் சொல்லியிருப்பேன். சரி அடுத்த கொஸ்டின். ரோமியோ ஜூலியட் தெரியுமா? ரோமியோ ஜூலியட் ஆமா. அது யார் எழுதுனா? அவர் ஒருத்தர் தெரியல எனக்கு. ஐசக் நியூட்டன். பேசாதடா, படிக்காத தற்குறி. நியூட்டனா? ஐசக் நியூட்டன்ல எங்க பாவம்டா டேய். ஏய் நிற்க மாட்டேங்கிறேன் இந்த சரி. இவர் அவர் பேர் எடிசன் முடியுமாடா? தாமஸ் ஆல்வா எடிசன். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. தப்பு. ஷேக்ஸ்பியர். கரெக்ட். ஸ்பீடு பைத்தியம் ஸ்பீடு பைத்தியம். எங்க பெண்ணு ஆட்டிய போட்டு ஜெயிச்சுன்னு இருக்கியா நீ? வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஓகே 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 இதான் இம்பார்ட்டன்ட்மா. நல்ல வேலை ஐசக் நியூட்டன் காப்பாத்திட்டார். ஓகே ஏய் ஏன் ஃபாரின் எனக்கு தமிழ்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை. நியூட்டன் மட்டும் எப்படி தெரிஞ்சது? தெரியும். நியூட்டன் எப்படி தெரிஞ்சது? யாரு? அவன் ஐசக் நியூட்டன் முத கொண்டு சொல்றேன். அவர் தான் ஏதோ எழுதினாரு. ஆமா திருக்குறள் எழுதினாரு. ரெடியா? இந்தியா கிட்ட மொத்தம் எத்தனை வேர்ல்ட் கப்ஸ் இருக்கு? ஹரிஷ் வேர்ல்ட் கப்ஸா? 1 2 3 4 தப்பு. 4 தப்புடா. கரெக்டாடா? தப்புடா. 3டா. இல்ல வேர்ல்ட் கப்ஸ் தான். 4 கப்ஸ் இருக்குடா. 2 T20 கப்ஸ், 2 50-50 கப்ஸ். ஒரு 50-50 தான் ஆச்சு. போன வாட்டி ரன்னர் அப்ல. அதுக்கு முன்னாடி கபில் தேவ் ஒன்று வாங்கியிருக்காரு, டோனி பாய் ஒன்று வாங்கியிருக்காரு. என்ன மக்களே கொஸ்டின் கேட்கறவனுக்கே தெரியலன்னா என்ன பண்றது? இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் ஃபர்ஸ்ட்? ஏன்? 3 கப் தான் இருக்குது. ரெண்டுடா 4டா. என்ன வேர்ல்ட் கப்னா 1983ல கபில் தேவ் ஒன்று அடிச்சு கொடுத்தாங்க. 50 ஓவர் மேட்ச் தான். T20 அதெல்லாம் சேர்க்காத. வேர்ல்ட் கப்ஸ் தான் கேட்டேன். World Cups இப்போ அப்ப எதுக்கு அழுதாங்க எல்லாம்? வேர்ல்ட் கப்காக தான் நான் T20யும் வேர்ல்ட் கப் தான். 3 தான். இரு 3 தான்டா. ஏய் டோனி ஒன் ஜெட். தோனி ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா. டோனி 2. தோனி பேசுடா. டோனி 2. தோனி ஆமாண்டா. அது வேறடா. 2020டா. 2020 இப்போ ரோஹித் சர்மா ஜெயிச்சது என்னது? 1 டே எங்க சார் 50-50 தான் ரன்னர் இல்லடா. ஆஸ்திரேலியா கூட தோத்துட்டோமே. ஓகே गाइस ஸோ நிறைய வெரிஃபிகேஷன்லாம் பண்ணியாச்சு. 4 கப்பு தான். சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் டவுட் இருந்தது. அது பார்த்தா ஐசிசி ட்ராஃபிஸில் வரும், வேர்ல்ட் கப்ஸில் வராது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து வேர்ல்ட் கப்ஸில் வராது. வேர்ல்ட் கப்புன்றது 2020 50 ஓவர்ஸு. அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் நம்ம கப் அடிக்கலாம். இதில் 2 அதில் 2. ஸோ 4 ஹரிஷ் கரெக்டாக சொன்னதுனால ஹரிஷ் போட்டு முடிச்சுட்டான். ஸோ இந்த ரிவெஞ்ச் கேமோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு சேனல் சந்திக்கிறோம். அண்டில் பை ஃப்ரம் என்டையர் பொங்கல் டீம். பாய். கம் பேக் ஹரிஷ் அண்ணான்னு போடுங்க. கம் பேக் ஹரிஷ் அண்ணா.